ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரட்டை கர்த்திகா. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா? மீன் முட்டை எப்படி கழுவி சுத்தம் பண்ணி பார்க்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னது மீனில் முட்டையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைக்கலாம். எஸ், மீன் முட்டையே தான். கோழி முட்டையை நம்ம அப்படியே உடச்சிட்டு செய்வோம். பட் இது மீன் முட்டை கழுவி தாங்க செய்யணும். மீன் முட்டை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இந்த செதலெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பிரித்து வச்சுக்கணும். பிரித்து வைக்கிறப்ப நல்லா அலசலசாக பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து அந்த குட்டி குட்டி செதலெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா பார்த்திங்கன்னா 3-4 டைம் நம்ம நல்லா கழுவிட்டு வடித்து ஒரு குண்டால மாற்றி வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கழுவிட்டு வடித்து ஒரு குண்டால வச்சுட்டு மறுபடி தண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடி வடித்து ஒரு குண்டால வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் அல்லது 4 டைம்ஸ் நம்ம செய்யணும். நான் 4 டைம்ஸ் மட்டும்தான் நான் வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ பல பேத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் முட்டை தெரியவே தெரியாது. ஸோ அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்பீடாக டைம் ஓடிட்டு இருக்கலே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ இது அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு 10 நிமிஷம் தான் ஆகும். மீன் முட்டை கழுவி சுத்தம் பண்ணி வறுத்து சாப்பிட்றது 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ நான் எப்போ மீன் மார்க்கெட்டுக்கு போனாலும் மீன் முட்டை இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுவேன். ஸோ 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. மீன் முட்டை நாங்கள் ஃபஸ்ட்டு வறுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃப்ரை பண்ணி குழம்பு பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். நீங்களும் மீன் மார்க்கெட் போனீங்கன்னா கட்டாயம் மீன் முட்டை வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கோழி முட்டை கட்டிலும் மீன் முட்டையில் அதிக சத்து இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ மீன் முட்டை கழுவியாச்சு, வறுத்து சாப்பிட்டாச்சுங்க. ஸோ மீன் முட்டை வறுக்கிற வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பாய்.